எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த கரடி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவன் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை 247 பாயிண்ட் இறக்கி விட்டான். இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குளோபல் செல் ஆஃப் வரல. ஏஷியன் மார்க்கெட்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, அது ஓகே. பட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல ஒன்றும் பெருசாக இறங்கி வரல. அதே சமயம் நம்மளுக்கு அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டை எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் இன்னும் பெருசாக கும்பா பாடல. நேற்று கூட ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கான். இன்னைக்கு அவன் நல்லா இருந்தான்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது குறையும். ஒருவேளை நம்மளுடைய கரடியை அங்கேயும் போய் அமெரிக்காவிலையும் நான் ஒரு கரடியாக இருக்கேன் அப்படின்னு அமெரிக்காவை இன்னைக்கு பிடிச்சி இறக்கி விட்டானுன்னா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக்கு தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே பார்த்தோம். இந்த வாரத்தில் வேற அது மந்த்லி எக்ஸ்பைரி வேறு வருது. அவன் சும்மா இருக்க மாட்டான், எந்தையாவது ஒன்றை பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 நாள் லேஸ் வாக்கில் இருந்தது மார்க்கெட். நான் கூட இவனுக்கு ஒரு 10 ரூபா பேடிஎம் பண்ணுன்னு சொல்லி நான் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். எந்த பக்கமே மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கா, இந்த 10 ரூபா பேடிஎம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம பேசுனதுக்கப்புறம் வச்சா பாருங்க ஒரு ஆப்பு. ஸோ என்றைக்குமே மந்த்லி எக்ஸ்பைரியில் ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது இருக்கும். அது வந்து இன்னைக்கு நிரூபணமாகிவிட்டது. இனி மறுபடியும் அடுத்த மாதத்துல இதே மாதிரி ஒரு வால்டிலிட்டி இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 30 நாள் சும்மா கொண்டிருக்கணும். எது எப்படியோ ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு கும்பா முத்திரை இந்த இடத்துல உளுந்ததாகவே நான் பார்க்குறேன். நம்ம கும்பா முத்திரைக்கு ஒரு லோகோ இனிமேல் கிரியேட் பண்ணணும் நண்பர்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை மறுபடி தாண்டினா தான் ஷார்ட் டைமில் ஒரு புல்லிஷ் மொமெண்ட், இல்லைன்னா ஒன்றா சைட்வேஸ், இல்லைன்னா மறுபடி கீழே ஒரு 21,000 வரைக்கும் வர்றதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இருக்கிற மாதிரி தெரியல. ஷார்ட் டைமில் சாகர வரைக்கும் சண்டை போட்டுட்டு சாகரனிக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து தான் சம்சாரம் அப்படின்ற கதையா இந்த தைரோகேர் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எதுக்குன்னே தெரியாமல் இன்னைக்கு வந்து ஒரு 7% ஏறி இருக்கா. என்ன காரணம் அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இவ்வளவு நாள் ஷேர் மார்க்கெட்டே உச்சத்தில் இருந்த காலத்தில் இவன் அப்படியே கீழே இறங்கிட்டு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் லேசாக பயம் வந்து கரடிகள் மார்க்கெட்டை இறக்கி விட்டுருக்கிற இந்த நாள் பார்த்து இந்த தைரோகேர் அப்படின்ற ஷேர் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஆல்மோஸ்ட் 7% மேலே ஏறி சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் அந்த தைரோகேர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. நண்பர்களே, நல்ல நல்ல ஷேரில் வந்து ஷேர் மார்க்கெட் இப்போ டெம்பரவரியாக மறந்துடும். மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பவர் கிரிட் ஒரு நல்ல அருமையான ஷேர். ஆனால் இன்னைக்கு அவன் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே டாப் லூசர். ஆனால் பெருசாக அவன் ஒன்றும் இறங்கல, உச்சத்துலேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கான். ஸோ அப்போ இது போன்ற நல்ல கம்பெனியெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி டெம்பரவரியாக ஷேர் மார்க்கெட் மறந்துடும். அந்த சமயத்தில் எப்பாவது ஒரு இடம் ஒரு 200 ரூபா 150 ரூபா அப்படின்னு வந்தான்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான இடமா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி ஒரு காலத்தில் 2,500 ரூபா இருந்தது, இன்னைக்கு 12 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 12 ரூபாய் உங்களுக்கு கிடையாதியா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் ஷேர் ஹோல்டரை வந்து பாவம் மனசை துன்புறுத்திருக்காங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு கும்பா கம்பெனி ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனி வேற ஒருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் எப்படி ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சொல்கிறாங்க புதுசாக எந்த ஒரு கம்பெனி வந்து இவங்களை எடுக்கிறாங்களோ அப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ஷேர் மார்க்கெட்டு விட்டே போகுது இந்த ஷேர். அதுவும் இல்லாமல் பழைய பப்ளிக், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா முட்டை. அதாவது இந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆயிடுவான். எதனால் அப்படின்னா இந்த கம்பெனி வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போடுற கண்டிஷன் ரெசல்யூஷன் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த விதமான ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த விதமான சொத்தும் கிடையாது. ஸோ இனிமேல் இந்த கம்பெனி இவங்க ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு முழு பங்கு போகுதுன்னா IIHL&R அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டர் போட்டு அவங்களுக்கு தான் 100% போகுது அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தால் அது எப்படி இப்படி நடக்கலாம், எனக்கு அது நஷ்டமாகுது, நான் 2,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இப்போ 12 ரூபாய்க்கு டீலிஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஷேருக்கு 2,500 ரூபா நஷ்டமாகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அது எடுபடாது. என்ன காரணம்னா அந்த கம்பெனி அவன் எடுத்து நடத்துகிறான். அது இல்லைன்னா நீங்கள் தான் போய் அந்த கம்பெனி எடுத்து நடத்தணும். அத்தனை ஓடிக்கு நம்ம எங்கே போகிறது? ஸோ ஆக மொத்தம் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இது போன்ற கம்பெனிகள் என்னைக்கு ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவனுடைய ப்ரொமோட்டர் சரியில்லை, நஷ்டத்தில் சிக்கிட்டான் அப்படின்னாவே நம்ம அந்த ஹோல்டிங் விட்டு பாதியாவது வெளியே வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஷேர்லையும் கை வைக்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது. பட் இது வந்து ரொம்ப ரேரானதா. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை பார்த்தே பயப்படுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாத பேச்சு தான். ஏன்னா ஒரு 6,000 ஷேரத்துக்கு எவனாவது ஒருத்தர் இப்படி அகப்போர் பிடிச்சி இப்படி கும்பா பாட்டி விடுவானுங்க. அதனால தான் என்றைக்குமே ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து விதவிதமான ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. பைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஹோல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, செல்னு ஒன்று சொல்லுவாங்க, அக்குமுலேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெடியூஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி என்னைக்கு லாபம் அப்படின்றது குறைவாக பண்ண ஆரம்பிச்சிட்டா அல்லது நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு குவார்ட்டரில் அப்படின்னா அப்போவே உங்களுடைய பொசிஷனை ரெடியூஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணும்போது இது போன்ற கம்பெனிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸிகாம் டெலி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இப்போதைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஐபிஓ போயிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய
க்ளோசிங் டேட் வந்து நாளைக்கு அவனுடைய ஐபிஓ க்ளோசிங் டேட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஏன் ஒரு பிளாக் பஸ்டர் ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினதுனால நேற்றத்துலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் அவனுடைய ப்ரீமியம் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இவன் ஒரு 50%, 100%க்கு மேலே வாய்ப்புடைய லிஸ்டிங் கெயின் கொண்ட ஐபிஓவாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சின்ன சின்ன விலை கொண்ட ஷேர்கள் அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் நல்லா கிராஷ் ஆகி வரான். இந்த சமயத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் 4% இறங்குறது, 10%, 15% இறங்குறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சிறிய விலை பங்குகள்லாம் வந்து 50% அல்லது 70% இறங்கினா தான் அது ஒரு நல்ல ரேட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு ஏறி வந்த வளர்ச்சி அப்படி. சரி, இன்னைக்கு ஒரு 3% இறங்கிடுச்சு, 5% இறங்கிடுச்சுன்னா மொத்தமாக நம்ம பணத்தை கொண்டே போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கு, பார்த்து சூதானமாக தான் விளையாடணும். மானாட்சியான ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களே, அந்த ஷேர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீல், அலுமினியம், பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து அவனுடைய பிஎன்எல்லாம் எப்படி இருக்கு, வளர்ச்சி பாதையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் ப்ராஃபிட் க்ரோத் இல்லை அப்படின்னாலும் அவனுடைய ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய அளவு யாராவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் மட்டும் நம்பிக்கை இந்த டிசம்பர் குவார்ட்டரில், மார்ச் குவார்ட்டரில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மானாக்சி அப்படின்ற ஷேர் வந்து நீண்ட நெடுகாலமாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2023 ஒரு வருஷம் ஃபுல்லாக அவனுடைய ரேட்டை வந்து ஒரு மாதிரி நிலையை நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ இந்த ட்ரேடிங் லெவல் வந்து அவனுடைய சப்போர்ட் லெவல் இங்கிருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஒரு 140 ரூபா 150 ரூபா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுல ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மார்க்கெட் வீழ்ச்சியில் என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா, நம்ம ஏற்கனவே வாட்ச் லிஸ்ட் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த பங்குகள்லாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு வராதா, நல்ல ரேட்டுக்கு வராதா, நல்ல ரேட்டுக்கு வராதான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நல்ல ரேட் வரும்பொழுது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டை நம்ம மறந்துருப்போம். இவன் எங்கேயா இந்த ரேட்டு வர போகிறான் அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, அடுத்த மாதத்துக்குள்ளே வர்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன் அப்படின்னா கார்பரேட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது இனி அவ்வளோதான், மோஸ்ட்லி முடிஞ்சுது. ஸோ ஒரு மாதம் சும்மா தான் இருக்க போகிறானு. அந்த ஒரு மாதத்தில் ஒரு வேளை மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகி நம்ம போட்டு வச்சிருக்க ரேட்லாம் வந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பீரியடில் ஏங்க நம்ம தான் எல்லாருமே பார்த்தோம் இல்லைங்க, ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து ஒரு வருஷத்தில் வாங்கி வச்சுட்டு சும்மா கொண்டு இருந்தா 20%, 40%, 50% லாபம் தரான். ஸோ அப்போ ஒரு நல்ல ரேட் அப்படின்னு வந்துச்சுன்னா வாங்கிட்டு பேசாமல் கண்ணை மூடி ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து பார்க்கணும். ஆஹா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு லக்கி பர்சன்ஸ் யாருன்னா இந்த கல்யாண் ஜுவல்லரி தான். மார்க்கெட் இறங்க இறங்க இவன் வெறி கொண்டு மேல் நோக்கி தான் ஏறி போயிட்டு இருந்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொண்ட ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜெயிச்சது இந்த கல்யாண் ஜுவல்லரி தான். எங்களுக்கு வயிற்றுல ஸ்டொமக் ஃபயரோ அல்லது கெட்ட எண்ணமோ எதுவுமே கிடையாது. இந்த கல்யாண் ஜுவல்லரி நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் இதை பாராட்டி தான் பேசுகிறோம். பொண்ணுங்க வீட்டில் ஜாதகம் கொடுத்தா என்ன ரீசனே சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படிதான். இந்த பஜாஜ் ஹெல்த் கேர்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டெக்னிக்கல் பேட்டர்னே அவன் 2022 ஒரு சப்போர்ட் வந்தாலும் சரி, 2023 ஒரு சப்போர்ட் வந்தாலும் சரி, அங்கிருந்து ஏறத்தான் பார்க்குறேன். இவனை கூட நம்ம இதுக்கு முன்னாடி 300 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு தான் எடுத்து பார்க்குறோம். அவன் இடையில 500 ரூபா போயிட்டு நம்ம மறுபடியும் பார்த்த ரேட்லேயே வந்து படுத்து கிடக்குறான். இன்னைக்கு இவன் வந்து அதே மாதிரி அதே சேம் பேட்டர்ன் வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்களா 10% இன்னைக்கு ஒரே நாள் ஏறி இருக்கான். இருந்தாலும் நான் இவனை ரிஜெக்ட் பண்றேன். என்ன ஒரு காரணம்? டெக்னிக்கலி இப்படி அல்வா குட்டி மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்தோம்னா இவனுடைய கடைசி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது போய் எடுத்து பார்த்தா 3 குவார்டர்ல முட்டை மார்க் வாங்கியிருக்கான். அந்த ஒரே காரணத்தினால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் நல்ல டெக்னிக்கல் பேட்டர்ன், அம்சமான பேட்டர்ன், உடனே டபக்குன்னு என் மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனால் குவார்டர்லி அனலைசிஸ் எடுத்து பார்க்கும்போது கும்பா வேலை பண்ணி வச்சிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால இவனை ரிஜெக்ட் பண்ணி விடுறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்பீடான பங்குகள் நிறைய இருக்கு. இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ரொம்ப நல்ல ஸ்பீடான பங்கு தான். ஸோ இப்போ கூட சமீபத்தில் சப்போர்ட் பண்ணவன் டபக்குன்னு மேலே ஏறிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட்ல இருந்து கீழே அந்த சப்போர்ட்டை வந்து தொடாம அவனுடைய ட்ரெண்ட் அப்படின்றது இப்படி மேல் நோக்கி ஏறான். அப்போ இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது இவன் ஒரு 1000 ரூபா அல்லது 1200 ரூபா வருவானா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு இன்னொரு 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணோம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏகப்பட்ட பேர்த்த போட்டு பொழந்து விட்டாங்க. அதில் இந்த வருண் பெவரேஜஸ் சிவனேன்னு மேலே வந்துகிட்டு இருந்தான். ரொம்பவுமே எவர் கிரீனா மேலே வந்துகிட்டு இருந்தான். அவன் இப்போ கடைசி 3 நாளில் ஒரு ஷேருக்கு 150 ரூபாய் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் யார் பிக்கெஸ்ட் லூசர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருண் பெவரேஜஸ் தான். இந்த ரெயின்போ அப்படின்ற ஒரு ஸ்மால் கேப் ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் காலையில். ஒருவேளை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இவன் கும்பா பாடிடுவானோ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
நல்ல வேலை நம்ம பேரை காப்பாற்றுற மாதிரி அவன் க்ளோசிங்கில் வந்து நல்ல வேலை இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து வாவ் நீ வேற லெவல்ப்பா அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகிட்டான் நம்ம பார்த்ததுக்கப்புறம். ஔவையார்கிட்ட முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சூடான பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் நம்ம முன்னாடி பல்லாயிரக்கணக்கான ஷேர்களை காமிச்சிட்டு உனக்கு எந்த ஷேர் வேணும் அப்படின்றார். உடனே நம்மளே ஏதாவது ஒரு நல்ல ஷேர்லாம் பார்த்து 4-5 ஷேர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது கும்பாவாக மாறிடுது. என்னப்பா பழம் சுற்றுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுது. இந்த ஒரு பிரச்சனைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இடையில இதை மறந்துட்டேன். ஷேர் மார்க்கெட் நல்லா மேலே வந்தோடனே குஷியில் மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு அந்த அறிவு வருது. இண்டெக்ஸுகளில் பொதுவாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபம் இல்லை, பெரிய நஷ்டம் இல்லை. பட் லாபம் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக தான் கடந்த 15 வருஷமாக கொடுத்துருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு கூட பாருங்க ஏகப்பட்ட பேர் கதறோம், ஐயா ஷேர் மார்க்கெட் தயவுசெய்து மேலே ஏறி வந்துட்டு இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு நம்ம பல வகையில் கதறோம். ஆனால் இந்த சமயத்திலேயே அந்த இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு இறங்கி இருக்கும், எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப சொற்பமான லெவல்ல வெறும் 1.5% தான் மார்க்கெட் இறங்கி இருக்கு அவங்களுடைய பணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்களில் முதலீடு பண்ணோம்னா இன்னைக்கு பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ 5% இறங்கியிருக்கலாம், 10% இறங்கியிருக்கலாம், 15% இறங்கியிருக்கலாம். ஆனால் இண்டெக்ஸ்களில் முதலீடு பண்ணியிருக்கும் போது மொத்தத்துக்கு பார்த்தோம்னாவே வெறும் 1.5% தான் இறங்கி இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் இன்னைக்கு மேலே ஏறி இருக்கான். எதனால மேலே ஏறி இருக்கான் அப்படின்ற விஷயத்தை விட எந்த இடத்துல இருந்து மேலே ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லோ லெவல்ல இருந்து மேலே ஏறி இருக்கான். அப்ப இந்த ஷேர் வந்து இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்றதுக்காக 850 ரூபா வர்றானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நீங்கள் ஸ்டாக் பிக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் படி, நல்ல ஒரு டெக்னிக்கலாகவும் சரி வேல்யூவேஷன் படியும் நல்ல சீப் ரேட்டில் செலக்ட் பண்ணும் பொழுது அந்த பயம் அப்படின்றது குறையுது. இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் கூட பாருங்க இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கான். அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும், சரி மார்க்கெட் கீழே இறங்கினாலும் சரி மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறினாலும் சரி எடுத்திருக்கிற இடம் கொஞ்சம் நல்ல இடம், இங்கிருந்து மறுபடியும் மேல் நோக்கி வந்ததுன்னா நல்ல ஒரு லாபத்துக்கு வித்தரலாம், நம்ம ஒன்றும் இங்கே உச்சாணி கும்பல வாங்கலையே பயப்பட வேண்டியது இல்லையே அப்படின்ற மாதிரி நிம்மதியாக இருக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு லோ ரேட்டில் பிக் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணி அப்புறமா லாபத்துக்கு கொடுக்கறதா ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல லோ ரேட்டில் எடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த ஷேர் மேலே வந்துச்சுன்னா லாபம் புக் பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.